நிறைவேற வேண்டும் என்று ஆசையாக இருந்தால் இதை தவிர வேறு ஒரு அணி உங்களுக்கு கிடைக்காது வாக்களிப்பதற்கு. எனவே நீங்கள் வேறு யாருக்கும் ஏஜென்ட் அல்ல, எனக்கு தெரியும். நீங்கள் நல்லெண்ணத்தோடு வந்தீர்கள். உங்களோடு இணைந்திருக்கின்ற ஓரிரு அரசியல்வாதிகள் மஹிந்த ராஜபக்சவோடு ஏனைய ராஜபக்சங்களோடு தொலைபேசி நம்பர்களை எடுத்து பாருங்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான உடன்படிக்கைகள் செய்து விட்டார்கள். நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். இந்த புத்தளத்து மக்களை நடுரோட்டிலே விட்டு விடாதீர்கள். இந்த மக்களுக்கு இந்த முறை எம்பி கிடைக்கவில்லை என்றால் இதை போல ஒரு சந்தர்ப்பம் மைத்திரிபால் ஒன்று சேர்த்தது. ரணில் விக்ரமசிங்க இன்று ஒரு கட்சி, ஆனால் மைத்திரி இன்னொரு கட்சி. ஆனால் மைத்திரி ஒரு மேடையிலே கூட வந்து வெற்றிலைக்கு போடி என்று சொல்லவில்லை. இவ்வாறு மைத்திரிபால ரணில் விக்ரமசிங்க ஒரு கனவான் முறையிலே நடந்து கொள்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே யானையிலே யார் மைத்திரிக்கு உதவினார்களோ சம்பிக்க ரணவக்க ராஜித சேனாரத்ன குணவர்தன நான் ரௌஃபக்கி மினிஸ்டர் போன்ற எல்லோரும் ஒன்றாக நிற்கின்ற பொழுது ஏன் நீங்கள் சுயேட்சையாக நின்று அந்த நேரிலே உங்களுடைய வாக்களை சிதறடித்து நாளை மஹிந்த ராஜபக்ச பள்ளியை உடைப்பதற்காக, எங்களுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக, பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதற்காக, எங்களுடைய எதிர்காலத்தை தன்மானத்தோடு வாழ இருக்கின்ற இந்த சமூகத்தை அவமதிப்பதற்காக வர இருக்கின்ற அவருக்கு நீங்கள் தூது, அவருக்கு நீங்கள் உதவி செய்த சமூகமாக மாறிவிடாதீர்கள் என்று கேட்டு என்னுடைய சகோதரர்களே, முடிவெடுங்கள், ஒன்றுபடுங்கள், யானைக்கு வாக்களியுங்கள். விரும்புகின்ற நல்லவர் யார், செய்யக்கூடியவர் யார், இறைவனுக்கு பயந்தவர் யார், யாருக்கு வாக்களித்தால் இந்த சமூகம் முன்னேறும், இந்த சமூகத்துக்கு பிரயோசனம், இந்த மக்களுடைய பிரச்சனை தீரும், இந்த மக்களுடைய தொழில் வாய்ப்பு வரும், இந்த மக்கள் தலைநிமிர்ந்து நிம்மதியாக வாழலாம் என்று சிந்தித்து விரும்புகின்ற மூவருக்கு வாக்களித்து உங்களுடைய வெற்றியை அடைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் இந்த சமூகத்திற்கு இந்த தேர்தலிலே இவர்களை வெல்ல வைத்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன்.